குட் மார்னிங் மக்களே. குட் மார்னிங் வரே. குட் மார்னிங். குட் மார்னிங். உங்ககிட்ட மட்டும் செப்பரேட்டா சொல்லணுமோ? குட் மார்னிங் சொல்லுங்க சார் அப்படின்ட்டு. குட் மார்னிங். இன்னைக்கு என்ன மழை பெய்யுற மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்களாம் குளிச்சிருக்கோம். நாங்களெல்லாம் இந்த ஐட்டம்லாம் குளிக்கலாங்க. நான் ஹஸ்பண்டு அப்புறம் அத்துட்டி நாங்கள் 3 பேரும் குளிச்சிருக்கோம். இன்னைக்கு குளித்தோம். இவர் உப்புமாவு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ரொம்ப என்னமோ ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்கா? ஆமாம், இப்போ இருக்கே. சரி, நம்ம ஏதாவது வாங்க போலாமா? பீஃப் வாங்க போலாமா? சிக்கன் ஏதாவது போனா தானே கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருக்கும். ഞാൻ ഇന്ന് റെസ്റ്റ് എടുക്കേണ്ട ദിവസാ. ടുഡേ ഈസ് മൈ റെസ്റ്റ് ഡേ. അയ്യോ, ബട്ട് ടുഡേ ഈസ് എ വ്ലോഗ് ഡേ. സൺഡേ ഈസ് എ വ്ലോഗ് ഡേ. ഇന്ന് നിങ്ങൾ വ്ലോഗ് എടുക്ക് വിത്തൗട്ട് മീ. எல்லாமே அப்படிதானே பண்றது. ഞാൻ എല്ലാത്തൊരു വ്ലോഗ് എന്ന് പറയുമ്പോഴത്തേക്കും എന്നോட ഫ്രണ്ട്സുக்கு அது பிடிக்காது. தெரியும் அது. அதனால என்ன பண்ணேன், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு லீவு, எனக்கு ரெஸ்ட் தேவைப்படுது. ஆமா, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. இல்லை, இன்னைக்கு பாலக்காடு போகணும் தான் இருந்தேன். என்னோட அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் சரியில்லை, உடம்பு சரியில்லை. அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் தான். போனதுக்கான எல்லாம் ரெடியாகி இருக்கும்போது தான் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆன ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரே செகண்ட் சார். அத்துட்டி குட் மார்னிங் பையே. அத்துட்டி பாருங்க, குளிச்சு புது ட்ரெஸ்ஸு போட்டு காலு காமிச்சு கொடுங்க. சாக்ஸ் எங்கம்மா? இந்த சாக்ஸ் எல்லாம் போட்டு தூங்கும் முடிஞ்சாச்சு, எந்திரிக்கவும் செஞ்சாச்சு. வாழை கண்டினியூ சார். அதான். அப்புறம் மழை, ரோடு எல்லாமே தெரியும்ல. கேரளா ரோடு வந்து எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகத்துக்கே தெரியும். எவ்வளவு சூப்பர் ரோடு எங்கேயும் கிடையாது. அந்த மாதிரி தான். நேற்று தான் எனக்கு ஒரு 6 மணிக்கு தான் என்னோட வண்டியை சர்வீஸ் பண்ணி கிடைச்சது. இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது சொல்லுங்களேன். இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னா அதெல்லாம் ஓகே. ஆனால் என்னோட காலு வலி கொஞ்சம் இருக்கு. ஓகே, அது வயசாச்சுல. வயசுனால இல்லை, நான் வந்து உழைப்பாளி. மூஞ்சி பார்த்தா தெரியலையே. ஆமா, கரெக்ட். ஆமா, உழைப்பாளி தான். ஓகே. அதனால காலு வலி, அப்புறம் முட்டு வலி, அப்புறம் கொஞ்சம் இடுப்பு வலி, அப்புறம் புறம் கொஞ்சம் வேதனை. உங்கனால எனக்கு தலைவலி தான். எனக்கு ஒரு 14-15 இயர்ஸா. ஓ, நான் பண்ணது எனக்கே திருப்பி. சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. വാങ്ങിട്ട് വരാം അല്ലേ? ഇവിടെ തൊട്ടടുത്ത് വേണ്ട. വാട്ട് യു സേ? வேற ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு தானே எல்லாமே பிளான் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருந்தோமா. ஸோ அதான் இதில் கொடுத்துட்ருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பம்கின் பியூரி. மஞ்சள் பூசணிக்காவை ஆவியில் வேக வச்சுட்டு அப்படியே அரைச்சிட்டு சூடோட இதில் ஆக்கிட்டாங்க. இது என்ன ஸ்டக் ஆயிடுச்சா? சொன்னேன்டா, ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்துட்டு ஆவியில் வேக வச்சு அரைச்சிட்டு இதில் ஆக்கி வச்சுட்டாங்க. அப்போ ட்ராவலிங்கில் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் என் கையை பாருங்க, இதே மாதிரி நான் ட்ராவலிங்கில் போயிட்டு இப்போ நான் எடுத்துருந்தேன்னா, மேடம் ட்ரெஸ் எல்லாம் நான் அவுத்துட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, நான் ஸ்டக்காக இருக்கேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆயிரும்ல. நானும் ட்ரெஸ் அவுக்கலான்னு நினச்சேன். அப்போ அவர் சொன்னார், சரி நம்ம வெளியில் போகலாம், போய் ஏதாவது பீஃபா மட்டனா ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவரும் நம்ம திய பாப்பாவும் போயிட்டாங்க. முழுசு அவங்க 2 பேருமே போயிட்டாங்க. vlog எடுப்பாங்கன்னு நம்ப வேண்டாங்க, அவங்களாம் எடுக்கவே மாட்டாங்க.
ஸோ நம்ம வந்துட்டு அத்துட்டிக்கு இது கொடுத்துட்டு, அத்துட்டி குளிக்க வச்சாச்சா, அதனால அந்த பிரச்சனையும் இல்லை. கொடுத்துட்டு ஃபேஸ் எல்லாம் கழுவி வேறு ட்ரெஸ் மட்டும் போட்டு விட்டா போதும். இன்னைக்கு அத்துட்டி குளிக்கிறது இதெல்லாம் ஒன்றுமே காமிக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே எடுத்துட்டோமே. நாங்கள் இன்னைக்கு vlog எடுக்க வேண்டாம், சண்டே தாங்க vlog எடுக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க. ஏன் சிங்கிள் மூஞ்சியை பார்த்து நான் என்னதான் பேசுறது அப்படின்னு நான் நினைப்பேன். அதனால் நான் டெய்லி vlog நமக்கு முடியாது. பட் எல்லாரும் ஃபேமிலியாக இருக்கும்போது vlog எடுத்தால் உங்களுக்கு பிடிக்குமே அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை. அதனால தான் நான் சண்டே vlog அப்படின்ட்டு எடுக்கிறேன். பட் என்ன சொல்கிறது, இன்றைக்கி வந்துட்டு எடுக்க முடியாதுன்னு நினச்சேன். நம்ம போகிறதுனால ஹாஸ்பிட்டல் போகும்போதெல்லாம் vlog எடுத்தால் ரொம்ப கேவலமாக இருக்கும். நம்ம மனசுக்கும் ஓகேன்னு தோணணும்ல, vlogோட கண்டென்ட் நல்லா இருக்குமே. என்னது ஹாஸ்பிட்டல்லாம் போகிறது, அதுவும் இது சந்தோஷமான விஷயத்துக்கு போகிறதுனா ஓகே. இப்போ டெலிவரி அது மாதிரிலாம் போகிறோன்னா ஓகே. இதெல்லாம் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு தான் சரி அந்த vlog வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். போகிறது கேன்சல் அப்படின்னாங்க. அவர் ஓகே, அவரும் நல்லா இருக்காரு அண்ணா அப்படின்னாங்க. சரி அப்போ ஒரு vlog எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இதான் எடுக்கிறேன். சரிங்க, இது ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு அத்து ஃபேஸ் எல்லாம் கழுவிட்டு நம்ம ஹலோ வாங்கியாச்சா? ஏதாவது கிளிப் எடுத்திருக்கீங்களோ? நீங்களாம் vlogger இல்லையா? அப்போ A few moments later. முந்தாணி மூடுங்காணி செல்வாக்கிலே என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே பல நாளாய் தானே இருந்தான் போலத்திருக்கும் Singer Rambo famous. கேட்டே தூங்கிட்டாங்க பாருங்க. என்னையா சிங்கர் இவரு, இந்த பாட்டு பாடி மழை வைக்கிற ஆளோ? பெரிய ஆளுதான் சார், தூங்க வச்சிட்டார். 2 hours later. பண்ணுங்க சார், என்ன பண்ண போறீங்க? கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பீஃப் இருக்குல்ல, பீஃப் இதில் போடணும். ஓகே, போட்டு தான் ஆகணும். அப்பதான் பீஃப் கறியா இருக்கும். பீஃப் கறியா ரோஸ்டா? அது லாஸ்ட் என்ன ஆகுமோ அதுதான் அதோட ஐட்டம். ஓகே, இது அப்புறம் இது வந்து இஞ்சி வெளுத்துள்ளி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அது போடணும். கணக்கு வெரி ஈஸி தான், ஈஸி மெத்தட்ல பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இது என்ன மாதிரி பேச்சுலர்ஸ்க்கான ஒரு ப்ரோக்ராம். பேச்சுலர்ஸா? அப்ப இவங்க எல்லாம் ஓகே. சரி ஓகே சார். அப்புறம் இந்த இது தெரியும்ல, சின்ன என்னது சின்ன வெங்காயம் பேரு தெரியாதா சார்? எனக்கு இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்குறேன், அவருக்கு தெரியணும்ல. இதெல்லாம் எவ்வளோ அப்படின்ட்டுலாம் கணக்கு இருக்கா? அதெல்லாம் ஒரு அளவுக்கு தான் போடணும். அது எந்த அளவுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுதான் தெரியல, எனக்கும் தெரியாது. ஓகே சார். ஓகே, இது போடணும். அப்புறம் இந்த மஞ்சள் இவ்வளோ போட்டால் போதும். இப்படியே தூவணும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த பொடி இருக்குல்ல, இந்த பொடி என்ன தெரியுமா? என்ன பொடி? மல்லிப்பொடி. ஓ அப்படியா சார்? இது 1 2 2 போதுமா? அப்புறம் இது வந்து மிளகை. மிளகாப்பொடி, மிளகை. அது வந்து 1 2 2. அப்புறம் அதுக்கப்புறம் இது தெரியும்ல? இல்லையே. இல்லையா? உப்பு. இப்போதைக்கு கொஞ்சம் போட்டா போதும், ஒரு அளவுக்கு தான். லாஸ்ட்டுக்கு நமக்கு பார்க்கலாம். ஓகே, ஒரே அடி மிளகு உப்பு போட்டா பிரச்சனை. ஓஹோ, பிரச்சனைனா பிரச்சனை, ரொம்ப വലിய பிரச்சனை. ஓகே, அப்புறம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். புரியுதா? ஓகே. நான் வந்து ஹைஜீனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால கையில பண்ணல. இது இல்லைன்னா நான் கையில பண்ணிருக்கோம். ஓ, இது வந்து தக்காளி. ஓகே, அது போடணும். மறந்து போச்சு. சிம்பிள் பார்க்க தான் சிம்பிள், ஆனா இது பண்ணும்போது வந்து கொஞ்சம் கஷ்டம்.
அப்படியா? சரி சார். இது டஃபஸ்டா? ஆமாம், பேச்சுலர்ஸ்க்கு பண்ணலாம், எனக்கெல்லாம் பண்ணலாம் போல இருக்குல்ல. நான்லாம் இது ஈஸியாக சமைக்கலாம் போல. என்ன டஃப் பர்சன்ஸுக்கு மட்டும்தான் முடியும். சிம்பிள் தேவைப்படுற ஆள் இருக்குன்னா வேற எங்கேயாச்சும் போகணும். நான் வந்துட்டு நான் கேமரா பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும், எல்லாமே மிக்ஸ் ஆகி. அப்புறம் இது வந்து உங்களுக்கு தெரியும், அந்த செஸ்ட் பீஸ் இருக்குல்ல, இந்த இதோட செஸ்ட் தான் இது. எது இதெல்லாமா? இந்த மீட் வந்து செஸ்ட். ஓகே. ஏன் செஸ்ட் இருக்குன்னா மற்ற எல்லா இடத்திலும் இது அடி விழும், அடிக்கும் போது என்ன ஆகும், அங்கே மசில்ஸில் வந்து கொஞ்சம், ஆனால் இந்த ஏரியாவில் அடி விழாது. அதனால இந்த மீட்டு வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் டெண்டராக இருக்கும். எவ்வளோ விசில் ஏதாவது ஐடியா இருக்கு? இது ஒரு 2-3 விசில் போட்டால் போதும். ஓகே. விசில் போட்டதுக்கு இது அப்புறம் காரம் இருக்குமோ? இப்படி பார்க்கும்போது காரம் இல்லாத மாதிரி தெரியுதா? ஆமா. அது ஏன்னா இந்த இது வந்து ஸ்பூன் வந்து சின்னது, நீங்க வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பூன் எடுக்கணும். ஓகே. കുറച്ചും കൂടി ഇടണം, ഇவ்வளோ போடல. வேணும்னா கொஞ்சம் കൂടി போடல. லாஸ்ட் எரி ஜாஸ்தியா இருந்தா என்கிட்ட வேறொரு ஐடியா இருக்கு. என்ன சார் அது? சாப்பிடாம இருக்கலாம். அப்புறம் அதுல எண்ணெய் இருக்குல்ல, வெளிச்செண்ணெய், தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் இது ஊற்றினால் அது அட்ஜஸ்ட் ஆகிடும், பேலன்ஸ் ஆகிடும். புரியுதா? சரி சார், சீக்கிரமா வைங்க, பசிக்குது. அப்புறம் இது இப்போ நமக்கு என்ன பண்ணலாம், இதோட அடப்பு எங்க? இதோ இது எடுத்து என்ன பண்றாரு? இப்படி மூடணும். நான் வைக்கிட்டா? இதுக்கெல்லாம் அசிஸ்டன்ட் நமக்கு தேவைப்படும். ஓகே, மெயின் ஷெஃப் உங்களுக்கு தெரியல, அந்த மெயின் ஷெஃப்புக்கு இதெல்லாம் பண்ண தேவையில்லை. அப்புறம் டீ வந்து ஒரு 2 இல்லாட்டி ஒரு 3 விசில் இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா இவருக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். அப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் வரேன். அவரோட வேலை என்னன்னு தெரியுமா? இங்கே சீக்கிரமாக வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னு இருங்க காமிக்கிறேன். மம்மா மம்மா சொல்லிட்டாங்களே. 2000 years later. பீஃப் வெந்தாச்சு, அடிപൊളിயாக இருக்கு. எனக்கு கொதி வருது. ஐயோ, இப்போ என்ன பண்றீங்க? சட்டியில தேங்காய் எண்ணெய் போடணும். எண்ணெய் போட்டு என்னது இது? கொஞ்சம் தேவைப்படும், ஏன்னா அது வந்து கொஞ்சம் அது தேவை. ஓகே. இது வெங்காயம். ஓகே. பெருசு. ஓகே, பெரிய வெங்காயம். இதுல இப்படியே போடணும். போட்டாச்சா? போடலையா? எடுங்க சாப்பிடலாம். அப்படியே எல்லாமே போட்டு அப்புறம் இதனாலே பண்ணலாம், பரவாயில்ல, ஏன்னா சேம் தானே. இப்படியே பண்ணணும். பாட்டு பாடிட்டு இப்ப பாட்டு பாடி 3 மணி ஆக போகுது சார். பசிக்குது சார். ஐயோ, இன்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு மத்தியானம் கிடைக்கும்னு நான் நினைச்சேன், ஆனா இன்னைக்கு இல்லை. கிடைச்சதே காலையில இருந்து இதுதான் நான் பாடிட்டு தானே பாருங்க என் அருமை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மற்ற ദിവസങ്ങളിലും எனக்கு வந்து உச்சைக்கு வந்து எனக்கு கிடைக்கல, ஏன்னா டைம் இல்லை. இந்த சண்டே நான் என்ன நினைச்சேன்னா இன்னைக்கு நிதானமா உட்காந்து ரெஸ்ட் எடுத்து பாட்டெல்லாம் பாடி ஜூலியா இருந்து அப்புறம் கரெக்டா 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ஒரு 3 மணிக்கு தூங்கலாம் கொஞ்சம், அந்த மாதிரி ஒரு யோசனை.
பிளான் இருந்தது, அதை நான் ஃபெயில் பண்ணிட்டேனே. அது போச்சு. இப்போ 3 மணி ஆச்சு. இப்போ டைம் என்னாச்சு? 2:30 ஆயிருக்கும். 2:30 ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் நீங்க தான் சமைச்சிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் பண்ணுங்க. பச்சை தண்ணி கிடைக்கல. இது இந்த வீட்டுல எப்பளும் இப்படியே தான் மொத்தமா போடணும். போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா. தண்ணியே ஊத்தலாம், ரொம்ப தண்ணி இருக்கு. தண்ணி வேணும், ஏன்னா இது வந்து கறி. ஓ, லாஸ்ட் குழம்புக்கு வந்துட்டீங்களோ? குழம்புதான். சரி சார், அவ்வளோதானா? இல்லப்பா, மிக்ஸ் பண்ணிட்டோம். இது பீஃப் வந்து குழம்பு இருந்தால் தான் நமக்கு சோறுக்கு நல்லா இருக்கும், சாதத்துக்கு நல்லா இருக்கும். என்ன சாதம்? சாதம். இந்த தயிர் சாதம் இருக்குல்ல, அந்த மாதிரி நார்மல் சாதம். வாவ். இந்த நார்மல் சாதத்துல இந்த பீஃப் போட்டு அப்படியே கொஞ்சம் கறி எல்லாம் எடுத்து போட்டு. இது என்ன பண்றீங்க? இது வந்து இதுக்கு என்ன பேரு சொல்லு சொல்லு. எனக்கு தெரியல. தெரியாதா? இது வந்து மூக்கு பொடி தான். என்னையா பண்ற? மூக்கு பொடியா? பின்ன இது என்னது? இது தெரியாதா? இது என்ன? என்னன்னு? ஓ, பெப்பர். பெப்பர். பெப்பர் கொஞ்சம் போடணும். இந்த ஆளு ஏதோ போடுறாரு, ஆனா என்ன நல்லா இருக்கு. நல்ல டேஸ்ட் இருக்கு. எண்ணெய் ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். எண்ணெய் இல்ல அது, இது இதோட கொழுப்பு. உங்களுக்கு பொதுவே கொழுப்பு ஜாஸ்தி தான் இருக்குன்னா அதே ஐட்டம் தான் இதுக்கும் இருக்கு, கொழுப்பு. இது இந்த கொழுப்பு மாற்றினா எனக்கு வேற ஐடியா இருக்கு. அதெல்லாம் வேண்டாம், இப்ப கொழுப்போட சாப்பிடலாம். கொழுப்போட சாப்பிடலாம். இது வந்து கொஞ்சம் இது ஆவணும். என்ன ஆகணும்? அப்புறம் வேகணும். அப்புறம் இது என்னதுன்னா பாருங்க, என்னது இது? கரம் மசாலா. கரம் மசாலா கொஞ்சம் போடலாம். எவ்வளவு போடணும் பாருங்க, எவ்வளவு போடணும்? போதும். ஐயோ, நல்லா இருக்கும். அது போதும். தெரியல, இல்ல அதுக்கு ஸ்மெல் இருக்குல்ல ஒரு மாதிரி, அதுதான். கருவேப்பிலை அதெல்லாம் போட வேண்டாம். அது இங்க ஏன் நான் வந்து மெயின் ஷெஃப் தானே, இதெல்லாம் நான் எடுத்து தரணுமோ? கருவேப்பிலை கொஞ்சம் இப்படியே போடணும். இது நல்லா கொதிச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதானா, இல்ல கொஞ்ச நேரம் கொதிக்கணுமா? கொதி எல்லாமே எல்லாருக்கும் என்னோட இது வந்தாலே இருக்கும். கொதினா அதான் அவங்களுக்கு தெரியாது. கொதி மலையாளத்துல கொதினா தமிழ்ல என்ன சொல்றது, இப்படி எச்சி ஊருல, அதுதான் கொதி. இது பார்க்கும்போது எச்சி ஊரும் அப்படிங்கிறாரு. ஊருதா? யாருக்கு ஊருதுன்னு தெரியும். ரைஸ் ஆச்சுன்னு தெரியலையே. சரி, இது அப்படியே ஒரு 5 minutes அடைச்சு வைக்கணும். அதுக்குள்ள ரைஸ் ஓபன் பண்ணிடலாம். ஒரு 5 minutes. இது எங்க அதுக்கப்புறமா நான் க்ளோஸ் ஆஃப் பண்ணிட்டா அவ்வளவுதானே. என்ன பண்ணணும்? இதெல்லாம் அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணணும். ஓட்டா. ஐயோ, என்ன இந்த ஆளு இப்படி போறாரு? இதை ஜஸ்ட் இது கொதிச்சு ஆஃப் பண்ண வேண்டியதானே? ஓகே. இதெல்லாம் என்ன பண்ணணுமோ பண்ணி சொல்லி கொடுத்துருக்குல்ல, எவ்வளவு வாட்டி தான் சொல்லணும். ஐயடா, நடக்கிறத பாருங்க. எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்றாங்க. ஆல்மோஸ்ட் 3 மணி ஆக போகுது. இவன் வந்துட்டு ரைஸு பீஃபு சாப்பிட்றாங்க. இவர் வந்துட்டு நெய்ச்சோறு. அது வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. நெய்ச்சோறும் அப்புறமா இந்த சிக்கன் குழம்பு. ஓ, சிக்கனும் எடுக்கிறானா? ஓஹோ. இதான் நம்ம பண்ண பீஃபு, நெய்ச்சோறு, அப்புறமா நம்ம சாலட் பண்ணியிருக்கோம். அது பாப்பாவும் ரைஸ் தான். இவங்களுக்கெல்லாம் பிளெயின் ரைஸ் தான் பிடிக்கும். நெய்ச்சோறுலாம் அவ்வளோவா இருக்காது. எனக்கும் அவருக்கெல்லாம் தான் அது பிடிக்கும். ஸோ நம்மளாம் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சோம். இவங்களுக்கு ரைஸு நான்வெஜ் இருந்தாலே போதும். சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க எல்லோரும். டிவியை பார்த்துட்டு சாப்பிட வேண்டியது தான். நானும் வரேன், எனக்கும் பசிக்குது. ஓகே. மத்தூஸுக்கு பார்த்தா ரைஸு, பருப்பு, கேரட்டு எல்லாமே சேர்ந்து அடித்தது தான் அதான். இது மாதிரி அடித்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு தான் ஊட்டி விட்டுட்ருக்கோம். பெரியவங்க அது ஊட்டி விட்டுட்ருக்காங்க. அங்கே ஒரு கும்பலே உட்காந்து சாப்பிடுது. நான் உட்காந்து வீடியோ எடுத்துட்ருக்கேன். பசிக்குது. நான் இந்த கேப்பில் நானும் போய் சாப்பிட்டேன்னா அப்புறமா அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே
ஒரு சோம்பேறியாக மாறிடுவேனோ அப்படின்ட்டு ஒரு இதுதாங்க. சாப்பிட்டேன்ல, சாப்பிட்ட வரைக்கும் நான் சாப்பிட்ட வீடியோ கூட கிளிப்பு கூட எடுத்துருக்க மாட்டேன். இவங்கெல்லாம் சாப்பிட்ட கிளிப் எடுத்தனா அந்த கிளிப்பை எடுத்துட்டு அப்படியே நான் போய் சாப்பிட்டுட்டு தூங்கினது தான். இருங்க உட்கார. ஆப்பா ஆசாங் கொடுக்குது, பாங் கொடுக்குது. நான் அதை முடிச்சுட்டு கிளிப் எடுக்கிறேன். 2 வீலரில் போகிறதுக்கும் சூப்பராக இருக்கான. இந்த ரோட்டில் போகிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. ஐயோ ஐயோ, இதான் நான் சொன்னேன், அந்த ரோடு. ஸோ எல்லாரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் இதுக்கு நடுவில் வெளியில் போனோம்ல குட்டு, நான் அந்த பார்க்கில் உட்காந்துட்டு பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ அங்கே வந்துட்டு அங்கே ஒருத்தன் ஹாய் சொல்கிறாங்க. அப்போ பாங் கொடுத்ததா சரி, அப்புறமா பாங்க் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு. அதுக்கு நடுவில் இந்த சொல்லுங்க, அதுக்கு நடுவில் நீங்கள் வந்தீங்க, நம்ம அப்படியே போயிட்டோம். ஸோ இன்றைக்கி என்ன சாப்பிட்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி பீஃப் ரோஸ்ட் இருக்குது. அப்புறம் மதியானம் நம்ம ஃப்ரெண்ட் கொடுத்தாங்களா சிக்கன் குழம்பு, அது இருக்குது. ஸோ ப்ரெட்டு, அப்புறமா சாதம், இதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றோம். நானும் இந்த ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஆயிட்டேன். அப்போ இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, என்னென்ன பண்ணோம், ஒன்றும் இல்லை. இவர் கொஞ்சம் சண்டேனா கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து இன்றைக்கி நல்லா பாட்டு பண்ணார், இன்றைக்கி குக் பண்ணார். நாங்களாம் ஃபேமிலியை உட்காந்து சாப்பிட்டோம், ரெஸ்ட் எடுத்தோம், தூங்கினோம். இதெல்லாம் தாங்க இன்றைக்கி நடந்துச்சு. நார்மலி எல்லா வீட்லேயும் நடக்கிற மாதிரி தான். நம்ம அது கேப்சர் பண்ணி உங்ககிட்ட காமிக்கிறோம் அப்படின்ட்டு தான். அது ஒரு சந்தோஷம் இல்லை அதனால. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பேக்ரவுண்டில் சப்புக்கு சப்புக்கு சப்புக்குன்ட்டு சாப்பிட்ற வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். பாய்.